அட என்னமோ சேமியாவில் கிச்சடி பாயாசம்னா செய்கிறீங்க. இந்த மாதிரி ஒரு தடவை செய்து பாருங்கள், நீ அடிக்கடி செய்வீங்க. அதுக்கு சாஸ்பானில் 1 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம், 2 கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கங்க. வெல்லம் கரைஞ்சி கொதி வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே பிளேட் போட்டு மூடி வச்சுடுங்க. இப்போ இன்னொரு பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி சூடானதும் கொஞ்சமாக முந்திரி பருப்பை வறுத்துக்கங்க. லைட்டாக வறுபட்டது இதில் 1 கப் அளவுக்கு சேமியா லூஸில் கிடைக்கும்ல, கொஞ்சம் தடிமனாக இருக்கும். அந்த சேமியாவை சேர்த்து நல்லா செவர வறுத்துக்கங்க. இது மாதிரி லைட்டாக கலர் மாதிரி இருக்கணும். நல்லா வறுபட்ட பிறகு முந்திரி சேமியாவை ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. திரும்பவும் அதே பேனில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து, நெய் சூடானது 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவை சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா செவர வறுபட்டதும் இதில் வறுத்து எடுத்து வச்ச சேமியா முந்திரியை சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கரைய வச்ச வெள்ளை கரைசலை வடிகட்டி ஊற்றிக்கங்க. ஊற்றி நல்லா கைவிடாமல் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு 2 நிமிஷம் கலந்திங்கன்னா போதும். சேமியா அந்த வெள்ளை கரைசலில் வெந்து நல்லா சாஃப்டாக ஆகிடும். இப்போ ஒரு சிட்டிகை உப்பு, 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இது மாதிரி ஈரெல்லாம் வற்றி நல்லா பேனில் உருண்டு வரணும். இந்த பதத்துக்கு இருந்தால் தான் பர்ஃபியாக கட் பண்ணி எடுக்க முடியும். இப்போ இதை அப்படியே ஒரு நெய் தடவைன பவுல் இல்லாட்டி பிளேட்டில் கூட மாற்றி ஈவனாக சமன்படுத்திட்டு நல்லா ஆற விட்டுடுங்க. கம்ப்ளீட்டாக நல்லா ஆறின பிறகு இதை ஒரு பிளேட்டில் மாற்றினீங்கன்னா ஈஸியாக எடுக்க வருது பாருங்கள். கொஞ்சம் கூட ஒட்டாமல் இதை கத்தியால் வேணுன்ற சைஸில் சின்னதாகவோ பெருசாகவோ கட் பண்ணி பரிமாறலாம். டிஃப்ரெண்ட்டான சுவையில் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க. கண்டிப்பாக ஒரு தடவை செஞ்சு கொடுத்து பாருங்களேன். இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க. அதிக நேரமும் எடுக்காது. வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான 3 பொருட்களை வச்சு சுலபமாக சட்டுன்னு நிமிஷத்தில் செஞ்சு கொடுக்கலாங்க. ஸ்கூல் விட்டு பசியோடு வரும் பசங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இது மாதிரி கொடுத்து பாருங்கள்.